வாவ், எப்படி இருக்கு பாருங்க. ரைட், மாப்பிள்ளை ரெடி. இதான் இதோட பெஸ்ட் பார்ட். வேட்டியோட எவ்வளோ க்யூட்டாக நிற்கிறாரு. நல்ல வடிவான தமிழ் பட்டி ஒன்று பார்க்குறோம். ரெண்டு பேருக்கும் எனக்கு அவ்வளோ பேருக்கு முன்னால இன்னும் தனியாக கூப்பிட்டு அதில் வச்சு அந்த பேசி அனுப்பி விடுது. இது பிரச்சனை வந்து தீரும். ஏனோ தானோ செய்கிறோம்ன்றக்காண்டி செய்யாமல் இதை வந்து ஆர்டியாலாம் போடணும். என்ன அது உள்ளே போய் ஒருக்கா சுற்றிட்டு இதை சுற்றி 3 தரம் சுற்றிட்டு இதில் வந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு உப்பு தண்ணி வரும், அடுத்த நாள் ஃபில்டர் தண்ணி வரும். மக்களுக்கு அறிவிக்காமையே அதை செய்யணும். கன காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு பந்தியிலேருந்து சாப்பிட போகிறோம். அந்த புகை எடுக்கிறக்கூடிய பரிசோதனை செய்கிறதுக்கு கூட அவையல் வாகனத்தை போட்டில் போட்டுக்கொண்டு யாழ்ப்பாணம் போக வேண்டியிருக்கு. இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் 40,000 இங்கே வேற எவ்வளோ அதுக்கு பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து கோயிலை வந்து விசிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கணும். இருக்கிறார்கள் புகையை எடுக்க தேவையில்லை, டேக்ஸ் கட்டலாம்ன்ற ஒரு விதிமுறையை கொடுங்க. இவ்வளோ வேலை கழிக்கிற ஒரு விஷயமா இருந்தால் வந்து மற்ற இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு இந்தியன்ஸும் வந்திருக்கணும். அவை பருப்பு சாம்பார் கொஞ்சம் ஓகே, நன்றி. எங்களோட ஊர் வாசம், ஊர் மனத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாதை ஒன்று செய்யப்படுது. எப்போ எப்படி கிடைக்கிறதுக்கு அடுத்த மாதம் மட்டும் தான் சொல்லி அடுத்த மாதம் நாகதோஷம் சம்திங். அது என்ன மாதிரி செய்கிறதுன்றது வந்து இதில் போட்டிருக்கு. பாய் see you in next video. இப்போ கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். நைனை நாகபூஷணி அம்மன். நீங்கள் சின்னல வந்திருப்பீங்களா? எப்படியும் வந்திருப்பீங்க. வழிதாங்க பார்க் பண்ண போகிறோம். ரைட், வந்துடும். யா we are free to go. நானும் வந்து வேலோடு சேர்ந்து இங்கிலீஷ் கேட்க தொடங்கிக்கிறேன். அதுதான் இது. கொஞ்ச நாள் வந்து பழகின பண்ணால் வந்து எங்களுக்கே வந்து இதாகிடும். வேலைக்கு வரணும் பண்ணபடியாக இளநீ அது இதெல்லாம் வேண்டி இருந்தாங்க. ஆனால் கூடுதலான நாட்கள் வந்து அங்கேருந்து பொங்கலுக்கு தேவையான சாமான் எல்லாம் வந்து அங்கே இருந்தால் வேண்டி கொண்டு வரணும். ரெடி அண்ணா? ஒரு ஆளுக்கு எவ்வளோண்ணா? 80. இதுலேயே வந்து ஆட்டோ நிற்கிது. உங்களுக்கு தேவைன்னா வந்து எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சொல்ல தேவையில்லை. என்னென்னு சொல்ல ஒவ்வொரு முறையும் வரைக்கும் வந்து எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது தானே, அதை வந்து சொல்லிக்கொள்கிறோம். இதில் எக்கச்சக்க டிராக்டர் இருக்குது. நான் நினைக்கிறேன் அங்கேருந்து வர்ற இதில் வந்து ஏற்றுறதுக்கு பெரிய வீடு ஒன்று மும்முரமாக நைனாதியில் கட்டின போல் இருக்குது. கட்டி முடித்தா ஹோம் டூர் போடுறதுக்கு கூப்பிடுங்க மக்களே. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா கட்டாயம். ஸோ இது எல்லாம் வந்து திருவிழா மூட்டம் பண்ணால் வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும். கோயில் தெரியுது தானங்க. வேற மாதிரி இருக்காடா மக்களே. நான் வீடியோ எடுக்கிறபடியாக வந்து பேக்கை மட்டும் தான் தூக்கலாம். ரைட், எப்படி இருக்குது கோயில்? நல்லா இருக்குது. கோயில் வந்தாலே ஒரு நல்ல வைபவுண்டு வரும். என்ன பீஸான ஒரு வைபவுண்டு வரும். நைனை நாகபூஷணி அம்மன். அப்படியோ நடந்து வந்துட்டோம். செருப்புகளோடு வந்தாக்கள் வந்து செருப்பை இதில் வச்சுட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி பாதுகாப்பு இருக்கணும்னா அதில் அந்த கடையில் வந்து கட்டி கொடுத்துட்டு போகலாம். ஏன் இதையெல்லாம் வந்து பெரியம்மா பெரியப்பா நீங்கள் போய் குளிச்சுட்டு அப்படி எல்லாத்தையும் கலாட்டி போட்டுட்டு உடுப்பை மாற்றிக்கொண்டு வாங்க. சரிங்க. சரி, நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே இங்கால பக்கத்தில் வந்துருக்கிறேன். முதல் முறையாக இந்த பகுதிக்கு வந்துருக்கிறேன். கூடுதலாக ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது தான் இங்கால பந்தல் போட்டுப்பாங்க வருவோம். இங்கால என்னென்னா வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் கடலில் வந்து குளிக்க போயினோம். குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வேட்டி சட்டை எல்லாம் புதுசாக தூய்மையாக வந்து கடலில் எல்லாத்தையும் இதாகிட்டு திருப்ப வந்து கோயிலுக்கு போய்க்க தூய்மையாக போகிறதுக்காண்டி இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இனித்தான் வந்து அவையில் வீட்டையும் வந்து குளிச்சுட்டு வந்தவ. இதில் அந்த என்னென்னு சொல்கிறது, இதில் அந்த ஒரு
ஒரு வாய்ப்பு, ஒரு புனிதத்தன்மையை பண்ணுறக்காண்டி இதில் அப்படியே குளிச்சுட்டு வேட்டி செட்டெல்லாம் போட்டு அப்படியே மாப்பிள்ளை மாதிரி போயிடணும். ரைட், எனக்கு பாவையோட காய்ச்சி காய்ச்சி இந்த ரைட் ஏ அது இதெல்லாம் வந்துச்சு. ஸோ உங்களோட நானும் காய்ச்சா ரைட் I also speak in English, right? Yeah, bro. கல்லு கீழே இருக்குங்க அவனை குத்தும். ரைட், இதில் அப்படியோ என்ன சொல்கிறது, அந்த இருக்கிற இதுகள் எல்லாமே நீங்கணுமெண்டு ஃபுல்லாக மூழ்கிட்டு வருவினா கீழே முக்கி வடியாம் இது பண்ணுங்க. சரி, இப்படியான ஒரு இதழுக்கு நான் முதல் முறையாக வந்து நிற்கிறேன்னு சொல்லலாம். இப்படியான கோயில் விஷயங்களுக்கு தானே அதுகளுக்கு போகிறதுக்கு பொடியங்களோட விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியும். அப்படியோ வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியோ சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துடுவோம்னு தெரியும். அதுக்காண்டி ஒரு விஷயம் தெரிஞ்ச அவன் பெரியப்பாவும் வந்து அவர் தான் எல்லா விஷயங்களும் சொல்லி கொண்டுக்கிறாரு. இதுக்கு செய்கிற தம்பி இப்படி செய்யணுமெண்டு. ஸோ அவருக்கு எனக்கு விஷயங்கள் தெரியும். ரைட், மாப்பிள்ளை ரெடி. இதான் இது பெஸ்ட் பார்ட். புது வேட்டி இது எல்லாம் போட்டுக்கொண்டு போகணும். இப்போ தான் அந்த கலை ஒன்று வந்திருக்கு. ப்ரோ பாடி பில்டிங்க்கு போகிறோம் ரெடியாக இருக்கிறீங்க? யா ஓகே வெயிட்டி ஃபைன். சால்வையும் அப்படியே நீங்கள் கட்டுறீங்க. சால்வை கொண்டு ஓசில் உள்ள தலைக்கு கட்ட சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் சம்திங் எனக்கு தெரியலை. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல வடிவான தமிழ் பட்டி ஒன்று பார்க்குறோம் ரெண்டு பேருக்கும். கனடா ஓகே ப்ரோ? கனடா ஓகே இல்லாட்டி இவர் வந்து தம்பி, இவர் வந்து அண்ணா. வேட்டியில் பாருங்க மாப்பிள்ளை காட்டு. ரெண்டு பேரும் சிங்கிள்ஸ்ன்றதை நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கு தான், வேற வேட்டைக்கும் இல்லைண்டா. ஆனால் அவன் மட்டும் சிங்கிள் இல்லை, அந்த பின்னால் பேக்கோடு இருக்கிறான். He is not a single. He is committed. Next year wedding. அது கிரிட்டிக்கலான கொஷன். ஐயப்பன் இதில் ஏறிட்டு வந்து நீங்கள் என்ன கிட்டத்தட்ட இல்லை? ரைட், இப்போ பூசைக்கு வந்து பூசைக்கு வந்து நேரம் வந்துச்சு. போவோம். ஓ ஓகே. உங்களோட பேர் என்ன? ராஜேஸ்வரன். இவரான் அவன் பெரியப்பா. சொல்லிட்டு இருக்கேன் அதில். நீங்கள் எப்படி இருக்கு பாருங்க. சரி, நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ள வந்து போகிறோம். போச்சு. வாவ், எப்படி இருக்கு பாருங்க. பூசை தொடங்க போது தொடங்குறாங்க. ஆயிடுச்சு, மணி அடிக்குது. ரெடி? ரைட், ஓகே. இதுக்கு அங்கால வந்து நாங்கள் போகல, அவையெல்லாம் போயினோம். போய் பூசை வந்து பார்த்துட்டு வரோம். ஓகே. நாங்கள் இப்போ வாஷ்ரூமுக்கு போகிறோம்.
நீங்கள் கோயிலுக்குள்ளே இந்த மலசில கூட வசதி இருக்க மாட்டேன் யோசிப்பீங்க. அவசரமாக இத்தனை பக்தர்கள் வந்து தங்கி நிற்கிறார்களுக்கெல்லாம் தேவை. இங்கே பெரிய வாஷ்ரூம் வசதி இருக்குது. சரி, இப்போ என்னென்னா வந்து அவையில் பூஜைக்கு போயிட்டோம். இனி பூஜை முடிஞ்சிட்டு வர லேட் ஆகும். இப்போ தான் ஆரம்பமாகுது. நாங்கள் உள்ளுக்கு போயில நாங்கள் இதை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து காட்டுறோம். நல்லா இருக்கும் கோயிலுக்கு. இப்போ எக்கச்சக்கம் பாருனோம். சில பேர் நேர்த்திக்கடன்றைக்கு வந்து பொங்கல் வேண்டுவோம்மா. நாங்கள் அவையெல்லாம் பூசை முடிச்சுட்டு சாப்பிடுவோம். நாங்கள் அப்படி இல்லை, இங்கெல்லாம் வந்து பொங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைடா இல்லைடா, அவையிலும் பொங்கிட்டு பூசை முடிய அதை வந்து படைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து எல்லாருக்கும் தருவினோம். இந்த இடத்துல வச்சு எத்தனை 2 மத்தியானம் வாங்க நினைக்கிறேன். என்ன உனக்கு தெரியுமா? ரைட், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வச்சு பொங்கல் எல்லாம் பொங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஊர் கோயில்கள் போவீங்களானே, அப்படி ஊர் கோயிலில் போனாலே இப்படி தான். சரி, நாங்கள் அடுத்ததான் வந்து அன்னதானம் மடம் பார்க்க போகிறோம். மக்களே தர மாட்டாங்க. இப்போ வரிச்சோட்டி போயிருக்கல, இது இந்த திருவிழா மூட்டம் வந்துக்கிறியா? போன முறை வர இல்லையா? 4 வயசுல வந்து. ரைட், ஓகே. எங்களோட வீடியோஸ் எடுக்க வரையில ஆள் திருவிழாவுக்கு வரையில நோமலா வந்தவங்க. ஓகே ஓகே, அடுத்த முறை பார்ப்போம். இங்கெல்லாம் வந்து அன்னதான மடம் மற்றது வாஷ்ரூம் எல்லாம் இருக்குது. இதில் பெண்கள் ஆண்களுக்கு குறிப்பாக இருக்குது. இவ்வளவும் வந்து வாஷ்ரூம் தான். ரைட், அப்படியோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து கோயிலுக்கு சமைக்கிற இடம் இருக்குது. அதையும் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்துட்டு போவோம். இங்கே வந்து 365 நாளும் வந்து அன்னதானம் போடுவினோம். எப்போ நீங்கள் வந்தாலும் வந்து கோயிலில் வந்து அன்னதானம் வந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கே தான் வந்து சமையல் நடக்குது. இங்கெல்லாம் வந்து மரக்கறி எல்லாம் வந்து வெட்டி சமையல் நடக்குது. இதில் எல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். கோயிலில் வந்து தொண்டு செய்கிறதுக்கண்டு இருப்பினோம். கோயில் அன்னதான மண்டபம் வந்து எங்கே என்னதோட அப்போது வந்து கேட்டுக்கொண்டு வந்த நாங்கள். இங்கெல்லாம் வந்து அன்னதான மண்டபம் இருக்குது, குடிப்பதற்கு மட்டும். 365 நாளும் நீங்கள் இங்கே வந்தால் அன்னதானம் பெறலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டேன். நாங்கள் தேடி வந்த இடம் இதுதான், சாப்பிட்ற இடம் இதுதான். என்ன பிரச்சனைடா எனக்கு இன்றைக்கு கோயிலில் சாப்பாடு முகத்தை சுழிக்கிறான். ஏன்னா மரக்கறி அப்போ நான் போர்டில் வேறு எங்கேயும் கேட்டுட்டேன். சில பேர் வந்து அன்னதானம் சாப்பிடணும், சில பேர் சாப்பிட மாட்டோம். அப்போ இன்றைக்கு அன்னதானம் நாங்கள் இங்கே சாப்பிட்றோம்னு கேட்டோன்னா இங்கே தம்பி நான் அது வந்துட்டு அன்னதானம் சாப்பிடாம போனால் அது ஒரு முழுமையே அடையாதுன்ற மாதிரி. 1 மணிக்கு வெரி குட். இப்போ நேரம் 9 மணி. அது மட்டும் சரி, நாங்கள் சாப்பிட்லாம். பக்கத்தில் ஏதாவது சாப்பிட்லாம்ப்பா, கடையில் இருக்கு. ஸோ இப்போ இங்கால போய் ஒரு டீ உண்டு ஏதாவது குடிப்போம். போன முறை திருவிழாவுக்கு வந்தோன்னா அந்த இடத்துல யானை வச்சுருந்தவன். யானையே கொண்டு வந்துருக்கேன் பாரு, போட்டில் கொண்டு வந்து இங்கே. ஆனால் அந்த திருவிழா நேரங்களில் ஆனால் திருவிழா நேரங்களில் அந்த பாதை ஓடும். அதில் பாதை செய்து கொண்டு இருக்கிறாங்க பேர். பாதை செய்தால் வந்து நல்ல பைக்கில் வந்தோமா அப்படியே பைக்கை விட்டோமா வந்துடலாம். ஆனால் அதுவும் குறிப்பிட்ட நேரங்கள், ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் அப்படி தான் ஓடும். இந்த பூஜை நேரத்துக்கு தான் வந்து எல்லாருமே வந்துருக்கணும். கணக்கு மட்டும்
உங்களுக்கு பசிச்சுட்டுனா பக்கத்தில் கடைகள் இருக்குது, நீங்கள் சாப்பிடலாம். ரைட், இங்கே டீ காஃபி. ஆனால் ஒரு அமைதியான சூழலாக இருக்குல்ல. எல்லா கோயில்களும் அப்படி தான், எல்லா மதத்தின் கோயில்களுக்கும் வந்தால் வந்து ஒரு அமைதியான சூழல், ஒரு நிம்மதி கொண்டு இதான மாதிரி இருக்கும். என்ன சேர்ச்சுக்கு போனாலும் பள்ளிவாசல் போனாலும் சரி புத்த கோயில் போனாலும் இதுக்கு போனேன். இதுக்கு அது ஒரு இந்த பாம்பு கோயில் உண்டு இங்கே சுதந்திரபுரத்தில் இருக்குது. சரி, அங்கே வந்து அந்த குறிப்பு மாதிரி சொல்கிறவங்க இதில் நம்பிக்கை இல்லை. பாம்பு நாகமன் சொல்லணும். கோயிலுக்குள்ள போனாலே எனக்கு நிறைய சந்தேகம் எல்லாம் வந்துடும். ஏன் அது தெரியாது, அப்படிதான் அப்போ இருந்து அப்படிதான். அப்போ இப்படித்தான் போய் யோசிச்சு போனேன், சும்மா ஆடுதா இல்லை உண்மையே ஏதாவது ஆடுதா இப்படி இப்படி யோசிச்சு போட்டுங்க. இங்கே இருந்தால் அந்த வேப்ப மரம் மாதிரி அங்கே இருந்தால் நேரம் என்ன கூப்பிட்டுது. அவருக்கு அந்த கிளவார டைம் நேர கூப்பிட்டு என்ன பேசினவர், நீ வந்ததுல இருந்தே உன்ட மனநிலை வந்து ஒழுங்கா இல்ல, நீ இப்படி யோசிச்சு கொண்டிருக்கிறாய், இப்படி யோசிக்கிறானா நீ கோயில் வளவு கணிக்காதான் வெளியே போய் இல்லை. ஓகே ஓகே இல்லை சொன்னோன்னு எனக்கு அவ்வளோ பேருக்கு முன்னால இன்னும் தனியாக கூப்பிட்டு அதில் வச்சு அந்த பேசி அனுப்பி விடுது. எனக்கு ஒரு மாதிரி போயிடுது சார். அதெல்லாம் போய் வெளியே பைக்கில் முந்தி கொண்டு வந்து நான் பிறகு அதெல்லாம் நம்பிக்கை உண்மைகள். ஆனால் அவையோட இதற்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கணும். ரைட், இந்த கேட்கிறதே யோசிப்பேன். சரியா உண்ண மட்டும் அவ்வளோ பேர் இருந்திருக்கணும், சரியா உண்ண மட்டுமே பிடிச்சவர் உனக்கு தெரிஞ்ச ஆளுண்டா. அது வந்து அந்த கலை வந்த டைமில் 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு தான் அவருக்கு அந்த கலை வந்தது. ஓகே, அந்த டைமில் அவர் வந்து சொன்னது ஃபுல்லாகவே உண்மை. ஓகே, அதுக்கு பிறகு குறிப்பிட்ட டைமில் அவர் சொன்னது இல்லை அது தான் யோசிச்சு அந்த மாதிரி சொன்னது நான் பார்த்தேன், வடிவம் பார்த்தேன். அதுக்கு பிறகு சரி, இப்போ வந்து இந்த உண்மை சொல்லுவீங்க. பாதுகாவலர் எல்லாம் போட்டிங்கன்னா முதல்ல எல்லாம் இல்லை. சரி, இஞ்சால ஜெரனுக்கு பசிக்குது, ஜெரன் தலை சுற்றி விழுந்துருவாடா, ஒரு படி விட்டு தான். ஆனால் போட்டுருலாம் 11:30 போட்டுருவினோம். அவைகள்கிட்ட கேட்டேன், இது ஆக்கள்கிட்ட கேட்டேன். ஸோ இதில் ஏதாவது குடிப்போம். சரி, இங்கே டீ ஒன்று அடிச்சுட்டு கொஞ்சம் முளைப்பாறை கொண்டு வந்தாங்களே இங்கே அன்னையாக்களோட கதை கேட்க தான் நீங்கள் அதில் விஷயங்கள் தெரிஞ்சது. ரோட்டுகள் போட்டு கொண்டிருக்கணும். ஆனால் அந்த இப்போ வீடுகள் கட்டுறேன்டா வந்து சரியான கஷ்டங்கள் என்ன? சரியான கஷ்டம். இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு டிப்பர் மண்ணண்டைக்கு அதை டிப்பரில் கொண்டு வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் பறிக்கிறதுக்கும் அதை திருப்ப அதில் பறிச்சுட்டு திருப்ப இது பேக்கெட்டில் போட்டு ஒரு பேக்கில் போட்டு திருப்ப டிராக்டரில் கொண்டு வந்து திருப்ப போட்டில் ஏற்றி இங்கே வேற. இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் 40,000 இங்கே வேற எவ்வளோ அதுக்கு பேர் 80,000 முடியும். 80,000 முடியும். மிச்சம் 40,000 அதுல இருந்து இவ்வளோ தூரம் கொண்டாரு. இஞ்சால ஏற்றி திருப்பி கூலி ஏற்றி அங்கால டிராக்டரை பிடிச்சி. அப்போ என்னன்னு சொல்றது, மணல் கடலுக்கையும் கொட்டிடும். இப்போ யாழ்ப்பாணத்தில் வீடு கட்டுறதே வந்து கஷ்டம் இருக்கிற விலைவாசிக்கு. அதுவும் இங்கால தீவு போகுது இந்த வீடு கட்டுறதை இன்னுமே டபுள் செலவாகுது. அங்கேயே டபுள் செலவு தான், இங்கே 4 மடங்கு ஆக போகுது. என்ன இப்போ என்ன வீடு கட்டுற காரணச்சா என்ன செய்யறது? அதுதான் நாங்கள் இந்த பாதைகள் ஒன்று செய்யணும், அதுகள் தான் அந்த பார்த்து கொண்டு நிற்கிறோம். பாதை ஒன்று செய்யப்படுது. எப்போ எப்படி விட்டாக்கிறதுக்கு அடுத்த மாதம் மட்டும் தான் சொல்லி அடுத்த மாதம் விட்டுருந்தோம். ரைட், அந்த ரோட்டு வந்து பாதையும் ஒரே எத்தராக்க போயிடும் நினைக்கிறோம். பாதை திறந்தாலும் அதை பார்த்தா இந்த கண்டர் டிராக்டர்கள் வரையில்லாத மாதிரி தானே கிடக்கு. அதுதான் அப்படிதான் மேலே ஒரு இது செய்திருக்கு. ஆனால் அது தேவையில்லை. மேலே செய்கிறதெல்லாம் எங்களுக்கு பாதையில் வாகனங்கள் அதுகளை ஏற்றி கொண்டு வந்து இந்த வீடுகள் அதுகளுக்கு அத்தியாவசியமான சாமான்கள் ஏற்றுறது வாராக்கள் போட்டுகள்லையும் பெறக்கூடிய சாத்தியக்கூறு அரை மத்தியத்துக்கு கொண்டு இன்னைக்கு கொண்டே இருக்கு. போட் பயணம் அந்த பயணிகள் வந்து போகிறதுக்கு ஓகே, மற்றது சாமான் கொண்டு வர்றது வந்து சரியான ஒரு கஷ்டம். ஏன்னா ஓனா யாராவது வாகனம் வச்சிருந்தா கூட இங்கே ஏதாவது பிரச்சனைண்டா கூட அவையில் திருத்துறதுக்கு அங்கே தான் போகணும். அங்கே போகணும் காட்டுறது கூட கஷ்டமாக இருக்குது. டாக்ஸி இன்சூரன்ஸ் ஓ அடுத்தது அந்த பிரச்சனை. இப்போ இங்கே போக இப்போ கட்டுற இது இல்லை. இப்போ நடமாடும் இப்போ எத்தனையோ இதாக காய்ச்சி இப்போ 1 மாதத்துக்கு முதல் தான் வந்து அந்த புகை காட்டி அதுகள் எல்லாம் செய்திருக்கு. இப்போ புகை காட்டுறதுக்கு முன்னாடி டேக்ஸ் கட்டுறதுக்கு புகை காட்டும் 5 வருஷமாக கட்டாமல் இருந்து இப்போ 1 மாதத்துக்கு முதல் தான் கட்டியிருக்கு. அப்போ அது சரியாக தண்டை பிடிச்சி அதுகள் எல்லாம் செய்து. இப்போ வெளியில் அந்த வாகனங்களையும் கொண்டு போயிடலாம். வெளியிடங்களுக்கு கொண்டு போகிறோம்னா கூட இப்போ ஆட்டோ கொண்டு போனால் கூட இதில் ஏற்றி தான் கொண்டு போகணும். அதெல்லாம் சரியான கஷ்டம். அந்த பாதை செய்தால் நல்லதாக இருக்கும். ஆனால் அந்த இடையில நாங்கள் வரைக்கையும் பார்த்துனாங்க அது ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு பிறகு அது மேலே
நிற்கிற மாதிரி போட்டிருக்கோம். அதுக்குள்ளால பெரிய டிராக்டர்கள் இதழ் வேற எல்லாம் இருக்கும். ஆனால் அது இப்படி பிளக்கத்துக்கு விட்டீங்கள தான் மக்களோட இது பிரச்சனை வந்து தீரும். ஏனோ தானோ செய்கிறோம்ன்றதுக்காண்டி செய்யாமல் இதை வந்து ஆர்டியாலாம் போடணும் என்ன, அது மக்களோட பிளக்கத்துக்கு இப்போ டிராக்டர் அந்த மாதிரி இதுகள் வந்து அப்படியோ வந்து கொண்டு வந்து இருக்கிற மாதிரி இருந்தால் சரியான இது குறையும். இப்போ நாங்களும் யோசிச்சு நாங்கள் பெரிய பெரிய வீடு கட்டினோம். ஸோ அதெல்லாம் சரியான விலையாக இருக்குமெண்டு இப்போ அன்னையோட கதைக்கு தான் தெரிஞ்சுது. வேறு என்ன பிரச்சனை இங்கே சொல்லுங்க. இந்த குடி தண்ணியில் வர தண்ணியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாற்றி வருகிறது. ஃபில்டர் பழுதா போகுது, அது பழுதா போய்கொண்டே இருக்கு. அதுலேயும் பெருசாகவே கவனிக்கணும் இல்லை. அது இன்றைக்கு ஒரு நாளைக்கு உப்பு தண்ணி வரும், அடுத்த நாள் ஃபில்டர் தண்ணி வரும். மக்களுக்கு அறிவிக்காமையே அதை செய்யணும். அறிவிக்காமல் செய்தால் என்னண்டா அப்போ அதெல்லாம் இப்போ நல்ல தண்ணி ஒரு இடத்துல வருதுண்டா அப்போ அதையே போட்டு விட உப்பு தண்ணி கலந்தா அப்போ இது பிரயோஜனம் இல்லையா? அதுதான் நடக்குது. கரண்டுகள் யார்கிட்ட கேட்கறது? அதான் யார்கிட்ட கேட்கறது, அதுதான் மெயினான பிரச்சனை. நாங்களும் வந்து எல்லா பிரச்சனையும் இப்போ யாழ்ப்பாணத்தில் அந்த குப்பை அகற்ற பிரச்சனை எல்லாம் வந்து கணக்கு இடத்துல சொல்லிடுறோம். சொல்லி வந்து என்னென்னு சொல்கிறேன், யார்கிட்ட முறையிடுறதுன்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்குது. அப்போ உங்களுக்கு தான் முறையிடணும். கணக்கு பேர் வீடியோஸ் பார்த்து கொண்டிருப்பீங்க. உரிய அதிகாரிகள்கிட்ட போய் சேர்த்து அதுக்கான உரிய நடவடிக்கை எடுங்க. தண்ணி வந்து மெயினான பிரச்சனை. இங்கே கிணத்து தண்ணி நல்ல தண்ணி இடையக்க இருக்குது. அதை கூடிய பாகம் இப்போ எல்லாரும் இந்த ஃபில்டர் தண்ணி எடுக்கிறோம். ஃபில்டர் தண்ணி எடுக்கையும் அது இடையில எடுக்க இது அரசாங்கத்தால் செய்யணுமா? அரசாங்கத்தால். ஓகே ஓகே ஓகே. குழாய் மூலியமா வருதா இல்லாட்டி இங்கே ஃபில்டர் பண்ணீங்க? ஸோ அதையாவது இதாக பெர்ஃபெக்டாக கொடுங்க. என்ன வேறு என்ன பிரச்சனை என்ன கரண்ட் அது மற்றது அதெல்லாம் மற்ற கரண்ட் ஜென்ரேட்டர் எல்லா நேரமும் வரும். எல்லா நேரமும் அது சார் சில விட அங்காளியில் எல்லா நேரமும் இங்கே கரண்ட் இருக்கு. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் ஒயில்கள் இப்போ என்னன்னு சொல்கிறது, இந்த தட்டுப்பாடு வந்து பொருளாதார தட்டுப்பாடு எல்லாம் பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு நேரம் எல்லாம் இங்கே இருக்காது. ஓரளவுக்கு தான் இருக்கணும், பார்த்துக்கிட்டு செய்யணும். நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க? நாங்கள் சின்னலேருந்து இங்கே தான். ரைட். வெளியே ஃபோன் பண்ணி யோசிக்கலையா? ஏன்னா கணக்கு பேர் வந்து என்னென்னு சொல்கிறது, அடுத்த வசதிகள் அடுத்தடுத்த இதுகளுக்கு போகணுன்றக்காண்டி சொந்த ஊரை தாண்டி வேறு வேறு இடங்களில் போய் இருக்கணும். ஆனால் சொந்த ஊரில் இருக்க விரும்புகிறாக்களுக்கு அவன் இந்த வழிமுறைகளை செய்து கொடுத்தா சொந்த ஊரில் நாங்கள் இருக்கிறது இப்படியான இதுகளை செய்தோம்னா அப்போ நாங்கள் என்ன கொஞ்சம் டெவலப்பாக கொஞ்சமாக நீட்டாக இருக்கலாம். என்ன நீங்கள் நைனாதீவு இப்படியே சொன்னால் நெடுந்தீவில் இருக்கிறார்கள் இல்லவே யோசிக்கிறார்கள். அதே வந்து யோசிக்க தோடுது. போட்டில் ஒரு மணி அதுக்கு மேலே போகணும். அதுவும் அங்கே ஆட்டிய இந்த வடதாரக அதுகளும் ஆக்களை விட்டுட்டே போனது. அங்கே இரவு 5 மணி போல் ஆக்கள் இன்னும் அயர் பண்ணி தான் நான் 7 மணி போல தான் போட் இங்கே எடுத்து போய் தான் போனோம். அங்கே 2 போட் தான் போகும். அதுலேயும் ஆக்கள் கூடியாண்டு இறக்கி விட்டுட்டு போயிட்டான். ரைட். ரெண்டுக்கும் பாதுனா 2 போட் தான் இதுக்கு போகுது. ஆனால் இது பக்கத்தில் இருக்குது. அது தூரமாக இருந்து நீங்கள் அதுக்கு பாதைக்கு அப்படி செய்யாதையும் இது ஒரு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பாதையை உருவாக்குறீங்க. அதை இதை விட்டால் இன்னும் கணக்கு டெவலப்மெண்ட் வந்து செய்யலாம். வேண்டாம் வந்து நைனாதீவு பிரதானமாக இல்லை கோயில் ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் தேடி வர்றது. அப்போ வேலைக்கு வந்து இன்னுமே ஈஸியாக நானோட காய்ச்சது எனக்குமே வந்து எனக்கு விஷயங்கள் தெரியக்கூடிய அந்த விஷயம் எங்கே கேட்கலாம் யார்கிட்ட கேட்கலாம்னு யோசிச்சு வந்தது. இன்றைக்கு இது வந்து இப்போ ஹார்ட்வேர் சாமான் அது இது எல்லாமே விலை ஒரு அளவு விலையா ஒரு இப்போ கடைகளுக்கு போகிற இந்த சாப்பாடு சாமான் மாக்கள் அதுகள் அடித்த விலை இந்த பேக்கெட்டுகள்லாம் அடித்த விலையை தருவினோம். மற்றதுகள் 5-10 ரூபா கூட. இவையிலாம் ரெப் எல்லாம் கொண்டு வந்து இங்கே தருவினோமா இல்லை நீங்களாம் சில ரெப் நேரம் இங்கே கொண்டு வரீங்கன்னா மற்றதெல்லாம் அங்கால போய் தான் அங்கால போர்டில் போடணும் எடுக்கணும். ஆனால் போட் சார்ஜ் அது அங்கேருந்து ஒரு வாகனம் பிடிச்சா அது பெரிய காசு எல்லாம் வச்சு தான் விற்போம். நாங்கள் இலங்கையை சுற்றி வந்து அப்போ வந்து நாங்கள் நினைச்சது வந்து எல்லா இடத்தையும் கூட யாழ்ப்பாணத்தில் விலை கூட. ஏன்னா வந்து கொழும்புலேருந்து கடைசி மட்டும் போக்குவரத்து செலவு வருது. அப்போ அது கேஸ் கூட வந்து யாழ்ப்பாணத்தில் விலை கூட, மிச்ச இடத்துல 200-300 குறையும். அப்படி வரைக்க யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட இங்கால தீவு பகுதிகளுக்கு வரைக்க வந்து இன்னுமே விலை கூட வருதுன்னா அங்கே இங்கே 750 ரூபா 500 ரூபா விலை கூட கேஸ். அதுதான் அப்போ அப்படின்னா பெரிய ஒரு கஷ்டம். உரிய இதுகள் செய்கிறத வந்து நல்லா செய்யுங்க. அந்த பாதை பழக்கத்துக்கு விடைக்க டிராக்டர்களும் கொண்டு வந்து விடக்கூடிய மாதிரி வாகனங்கள் ஒரு அளவான வாகனத்தையாவது விட்டு மக்களுக்குரிய இதுகளை சரி பார்ப்போம். நம்புவோம் விடைக்க பாதை விட்டா அப்புறம் ஒரு நாள் கட்டாயம் நான் அதை வேற வந்து காட்டுறோம் என்ன நடந்திருக்கு. கணக்க விஷயங்கள் வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட சொன்ன விஷயங்களை செய்து கொடுங்க அதிகாரிகளே. மற்றது அந்த டேக்ஸ் கட்டுற விஷயம் சொன்னவர் வேறு டேக்ஸ் கட்டுறதுக்கு வந்து புகை எடுக்கிறது தானே. அந்த புகை எடுக்கிறக்கூடிய பரிசோதனை செய்கிறதுக்கு கூட அவையல் வாகனத்தை போட்டில் போட்டுக்கொண்டு யாழ்ப்பாணம் போக வேண்டியிருக்கு.
இங்கே நாங்கள் கொண்டு ஓ கொண்டு போய் புகை எடுத்து அதுக்கு பிறகு தான் வந்து டேக்ஸ் கட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே வந்தால் ஈஸி அதான் இப்படி ஒரு 50-100 வாகனம் கொண்டு போகிறதுக்கு அங்கே ஒரு வாகனம் அதான் மக்களோட பிரச்சனையை வந்து பாருங்க நீங்கள் என்னன்னு சொல்கிறது. அப்படி இல்லாட்டி தீவு பகுதியில் இருக்கிறார்கள் புகையே எடுக்க தேவையில்லை டேக்ஸ் கட்டலாம்ன்ற ஒரு விதிமுறையை கொடுங்க. இவ்வளோ அலக்கழிக்கிற ஒரு விஷயமா இருந்தால் வந்து எவ்வளோ பிரச்சனை என்ன. அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரே 5 வருஷம் டேக்ஸை வந்து அதான் நெடுந்தீவு எல்லா தீவு பகுதிகளையும் அப்படித்தான் இருக்கு போல். இப்போ கதை கேட்க தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சு. ஏன்னா வந்து அவையில் கட்டாட்டி இப்போ 5 வருஷம் கட்டாட்டி வந்து 5 வருஷம் பேமெண்ட் மட்டும் இல்லை, அவைகளுக்கு வந்து டேக்ஸுக்கு 1 மாதம் கட்டாட்டியும் வந்து அதுக்கு தண்டை பணம் ஒன்று விதிப்பினோம். அதுவும் சேர்த்து வந்து எக்கச்சக்கம் பெறும். ஸோ அதில் வந்து கவனித்து உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இன்னுமே அவைகளுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட அவர்கிட்ட கை கேட்க சொன்னது 12:30 ஆகுமாம் பூச முடிய. அதுக்கு பிறகு சாப்பாடை கொடுத்து தான் அனுப்பிவிடவா. இன்றைக்கு நாங்கள் 2 மணி 1:30 ஆகும் நினைக்கிறேன். சரி கோயிலில் இருப்போம், ஒரு அமைதியான சூழலில் இருப்போம்ண்டு இங்கே வந்து நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து கோயிலை வந்து விசிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கோம். ஹலோ ஹலோ. இப்போ அவைகளுக்கு இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இது எல்லாம் வந்து புதுசாக இருக்கும். அவையெல்லாம் பார்த்து ஒரு வியப்படைவு நம்ம. Yeah, it's okay, fine. You can. உள்ள பூஜைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இங்கே வந்து விளங்கப்படுத்தி கொண்டிருக்கணும் எங்கள் எண்ணத்துக்காண்டி இதை பயன்படுத்துகிறது என்ன கூடுதலாக அவைகளுக்கு வந்து தெரியாதானே. சரி பூஜைகள் முடிஞ்சு ஆக்கள் வரமாட்டம் வந்து இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுப்போம், இதில் இருப்போம். சரி பூஜை எல்லாம் வந்து முடிஞ்சிட்டு எங்களோட நண்பர்களும் வந்து வெளியில் வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மக்களும் வந்து நாகபூஷணி அம்மனுக்கு வந்து போயினா ஹாய் தெரியலையே பார்க்கல. நான் இதில் கேட்டால் தெரியும். இல்லை 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 அவர் மொட்டை போட்டுட்டு வந்துருக்கு. ஏன் மொட்டை போட்டுட்டு How's the day? It was good. It's good. It was different. Yeah. Unique. தமிழில் சொல்லுங்க, நான் இப்போ இங்கிலீஷில் காய்ச்சி. நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைஞ்சிருக்கா? ஒரு பாரமே எல்லாம் பறந்து. ஸோ இந்த வருஷம் நல்லதாக அமைய இருக்கட்டும். என்ன ஆசீர்வாதம் தாங்க. இப்போ என்னென்னா வந்து எங்கட 3 பேரையும் தனியாக தம்பி ஞாயினாதைக்கு போயிட்டு வாங்க ஒன்று அனுப்பியிருந்தா நாங்கள் 7 மணிக்கு வந்து 8 மணிக்கு இங்கே தேசம் ஆயிடுவோம். இப்போ 12 மணிக்கு ஆகுது சரியா. எங்களை விட்டு தெரிஞ்சுதான் வீட்டுக்காரர் அனுப்பியிருக்கிறேன். வந்து பூசையெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் அவளுக்கு தெரியும். எக்கச்சக்க பேர் இன்னுமே வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வியாழக்கிழமை இன்னும் விசேஷம் போல வெள்ளியை விட கணக்கு பேர் வந்து கொண்டே இருக்கிறோம். மற்ற இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு இந்தியன்ஸும் வந்திருக்கணும். அவைகளும் வந்து இந்த கோயில்களை வித்தியாசமாக விசிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்றது பார்த்திங்கன்னா இது வந்து சர்ப்பதோஷ பிரகாரம் செய்யும் முறை உண்டு. இந்த தோஷம் நாகதோஷம் சம்திங் அது என்ன மாதிரி செய்கிறதுன்றது வந்து இதில் போட்டிருக்கணும். இதில் இருக்கிற முறையில் வந்து இதில் செய்யணும். உள்ளே போய் ஒருக்கா சுற்றிட்டு இதை சுற்றி 3 தரம் சுற்றிட்டு இதில் வந்து அந்த பால் வார்க்கணும். அப்படி தான் அதில் போட்டிருக்கும்.
அவன் பேர தூக்கி அதில் வைக்கிறது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றலாம்ல ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ப்ரோ ஹவு டு யூ ஃபீல்? புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குண்ணே. ஸோ இதெல்லாம் நானே இன்றைக்கு தான் பார்க்குறேன் சத்தியவா. அப்படி செய்து வேறு யாரும் வந்து செய்ததில்லை. கோயிலுக்கு வந்து நார்மலாக போயிடுவோம். பூஜை செய்கிறது இதில் வந்து கொஞ்ச நேரம் நின்றுனாங்க. அப்போக்கு என்ன இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாண்டா இதில் எல்லாருமே இதை செய்ய விரும்பினோம். ஆனால் அவைகளுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது. ஒரு ஆட்களை ஏற்கனவே செய்கிற ஆட்களை பார்த்து தான் செய்யணும். அப்படி இதில் நின்று ஒரு ஆள் நின்று இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லாத ஒரு இதாக இருக்குது. அதோட அந்த அங்கால துண்டு இருக்குது தானே, அதில் வந்து எழுதி போட்டிருக்கு இப்படி தான் செய்யணுமெண்டா. ஆனால் அது வந்து சில பேருக்கு தெரியவும் இல்லை. என்னென்னு சொல்கிறது, உடனே வந்து தெரியாதானே புதுசாக வாராகிறது. ஸோ இதில் யாராவது இருந்து இப்படி தான் செய்யணுமென்று சொன்னால் வந்து நல்லமென்று நானும் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஆள் நிற்கிறார், சின்ன ஒரு ஆள் நிற்கிறார் வேட்டியோட. வணக்கம் சொல்லுங்கள் ஒழிக்கிறார் அக்களை பார்த்து. வணக்கம். இந்த ஆளை பிடிக்கிறேன்னா வேட்டியோட எவ்வளோ க்யூட்டாக நிற்கிறாரு. ஹலோ பாப்போம் வேறு ஒளி ரெண்டு பாப்போமா. அது வந்து சின்ன ஆள் வேட்டி கட்டியிருக்கேன்னு நல்ல க்யூட்டாக இருக்கு. வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள். என்ன பேர் பிள்ளைக்கு? வைக்கப்படுறான். சரி மாமா போகிறேண்ணா, போகிறோம்டா. பாய் பாய்டா பாய். சரி உள்ளே இன்னுமே போயிருக்கிறோம். சாமி எனக்கு வழியில் விரப்புதான் வந்த பிறகு அப்படி அன்னதானம் சாப்பிட்டு நாங்களும் போவோம். சரி இப்போ பூசைகள் எல்லாம் வந்து முடிவடைய போகுது. கடைசியாக வீதி சுற்றி அப்படியே முடிஞ்சா சரி பூசை எல்லாம் முடிஞ்சுது. நேரம் 1 மணிடா. நானே நம்பல. 9:30 இங்கே வந்தேன். சொன்ன 1 மணி ஆகும் 1:30 ஆகும் வந்து நான் நம்பல. ஆனால் உண்மையிலே எல்லாம் முடிய அன்னதான மண்டபத்தில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியோ நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு வேறு இடம் போயில இன்னும் இடத்துக்கு போக போகிறோம். அது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம். இதுவே பெரிய ஒரு வீடியோவாக வந்திருக்கும். பட் எங்களோட ஊர் வாசம், ஊர் மனத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதோ கொடுக்கணும் மாட்டா பிரசாதம் கோயில் வடம் மோதம் வேண்டாம், வேண்டும் புக்கே என்ன வேண்டாம். பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் கர்நாளைக்கு பிறகு கிடைச்சிருக்கு. புக்க வேண்டியதான். பஞ்சாமிரதம்டா, டே ஃப்ரூட்ஸ்லடா, பழங்களடா, நல்லா இருக்குண்டா. கொஞ்சம் சாப்பிடு பாரு. இப்போ இதில் வந்து நேர்த்திக்கு வந்து பொங்குவினோம். பொங்கிட்டு வந்து கடவுளுக்கு படைச்சிட்டு இங்கே நிற்கிற எல்லாருக்கும் வந்து கொடுப்பினோம். நல்லது. பஞ்சாமிரதம் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ப்ரோ அது சாப்பிட்டு பாருங்க. பஞ்சாமிரதம் சாப்பிட்டீங்களா? கை ஓ சுட சுட அமைதியாயிட்டோம் என்ன, கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து அமைதியாயிட்டோம் என்ன. நான் அமைதி தான். இன்றைய நாளில் சரி இப்படியே வந்து நாங்கள் அடுத்ததாக வந்து அன்னதானம் சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம். மற்றது உள்ளே வந்து ஆக்கள் வந்து சாமி ஹாவி இருக்கணும். நாங்கள் அதை எடுக்கலாம் போயிட்டு. ஏன்னா அது உள்ள வீடியோஸ் ஃபோட்டோஸ் நோட்டெல்லாம்
சரி, இப்படியே வந்து அன்னதான மடத்துக்கு தான் போகிறோம். போய் சாப்பிடுவோம். கோயில் சாப்பாடு வந்து அது சொல்ல தேவையில்லை, அப்படி இருக்கும். ஏ ஏ ஏ எல்லாம் குலசாதமாக குழச்சி அங்கேயும் நல்லா இருக்கும். ஏ இன்றைக்கு கணக்கு பேர் தான் பாருணும் பழமையா. ஏ நாங்கள் சில நேரம் கோயில் பூட்டி இருக்கிற நேரம் பார்த்துட்டு போகிறோம். ஒருக்கா வரணுமென்று ஃபீல் பண்ணுற ஆக்களுக்கு. இப்போ வந்துட்டீங்க இல்லை, வேறு யாரும் நயனாதேவிக்கு போகணுமென்னு சொல்லி இருந்தானே. அப்படியே நாங்களோட வந்தால் கோயில் பூட்டி இருக்கிற நேரம் வந்துட்டு சுற்றிட்டு போயிடணும். இப்படி எல்லாம் செய்து நித்திய அன்னதான மண்டபம். இங்கே 365 நாளும் இயல் ஃபுல்லாகவே சாப்பாடு போடுவீங்க. நானும் போய் கொடுக்க போகிறேன். யா ஷூர். அடுத்த வருஷம் திருவிழா அப்போ வருதம்மா? ரைட், ஓகே. திருவிழாக்கு அவையில் வர பயணமா? இங்கே தான் வந்து அன்னதான மண்டபம். அங்கே விரட்டாமல சவாய்க்கிறாங்கடா. ஓ மை காட், இவ்வளோ பேர் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கன காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு பந்தியிலேருந்து சாப்பிட போகிறோம். ப்ரோ, ஒரு வெட்டிங் அப்படின்னா தான் இப்படி கோயிலுக்கு போய் இல்லாட்டி சைவ வெட்டிங்கண்டா இப்படி சாப்பிடுவோம். இன்றைக்கு ஆஃப்டர் லாங் டைம் இவ்வளோ பேரும் வந்து இந்த கோயிலில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் பார்த்திக்கலாம். தெரியாது இங்கே வந்து அவ்வளோ பேர், எக்கச்சக்க பேர், எத்தனை பேர் வந்த வேண்டு இன்றைக்கு பார்க்கலாம். வேண்ட கொஞ்சம் சிரமம்னு பார்த்தினாங்கன்னா நான் சரியான ட்ராவல். வாழையிலி தான் சாப்பாடு. நான் நினைக்கல இவ்வளவு பேர் இருப்பினவன் நினைக்கல. இன்னுமே வந்து ஆக்கள் வந்து வந்துருக்கேன் பாருங்க. சரி, ஆனால் பெரிய இலையா வாங்கிங்க தேவைப்படும். பெரிய இலையா வைங்க தேவைப்படும். அங்கெல்லாம் கோயில் சாப்பாடு என்ன மாதிரி இப்படி இலையில் வச்சு சாப்பிடுங்கமா இல்லை சும்மா பட்டியில்? கோயிலில் இருந்து சாப்பிடல. கேட்க பாக்ஸோட போவாங்க. அதில் ஒரு சின்ன ஆள் இருக்கிறாங்க, அவளுக்கு வந்து இன்றைக்கு மொட்டை அடிச்சிருக்கு. ஆள் சாப்பிட்றதுக்கு வந்து இருக்கிறேன். தம்பி, நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கு உங்களுக்கு மரக்கறி தானம் இன்றைக்கு ஓகே. ஏண்டா கட்டாயம் வேண்டாம் சாப்பிடத்தான் வேணும். அப்போ ஒவ்வொரு நாளும் கட்டாயப்படுத்தோடும். அதுக்கு என்ன செய்யணும்? மச்சமே இல்லாத ஊரில் வேணா உண்டே விட விடும். அப்படி ஒரு லைனில் வந்து நான்வெஜ்ஜன் வந்து குலசாதம் மாதிரி தான் தருவினம் அப்படின்னு நினச்சேன், எல்லாமே மிக்ஸ் பண்ணி. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஸோ ஒரு கறி எல்லாம் வந்து அடுத்தது தான் லைனில் அப்படியே வருது. ஓகே, நன்றி. பருப்பு சாம்பார் கொஞ்சம். ஓகே, நன்றி. ஸோ 2வது ரவுண்ட் வேணுமென்றாலும் நாங்கள் கேட்கலாம். ரைட். இதுக்கு ஒரு அப்பளம் மிளகாய் இருந்தால் நல்லா வருது. அதுவும் வருது. 3 கறி, இன்னும் ஒரு கறியும் வருது. பூசணிக்காய் கறி, மற்றது அப்பளம். இது எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட நன்றிண்ணா. மிக்ஸ் பண்ண, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண. என்ன ஒரு அப்பளம் போட்டு விடணும். நன்றி. இப்படி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டு வேண்டணும். அவையில் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அன்னத்தில் வந்து குறை வைக்க மாட்டோம். ரைட். How is this? வளமையான சோறே சாப்பிட்றதில்ல. இப்படியான சோறு கட்டாயம் கிடைக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். வார்த்தையே இல்லை. பயிறு முட்டை சாப்பிட்டாச்சு 2 times. இன்னொருக்கா போய் சாப்பிட்லாம். ரைட். இப்படியா நாங்கள் அதே ஏறி போ சார். ஹலோ,
மீ ஆல்சோ ஒன் பனானா. எப்படி இருந்தது சாப்பாடு? ஓகே. வா இவர் வந்து அனிமல்ஸ் இந்த சவுண்ட் நல்லா விடுறார். டாக் வேறு நல்லா வாக் பண்ணுறீங்க. போமா ரைட் முடிஞ்சு. சரி இப்படியோ வந்து நைனாதீவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இந்த 2 நாள் ஃபுல்லாக வந்து ஆலய தரிசனமாக போயிட்டு. ஓகே யூ ஃபீல் எல்லாரும் இருந்தது சாப்பாடெல்லாம் வேறு லெவல். ரைட் ஓகே நாங்கள் இப்படியோ வந்து திரும்ப போக போகிறோம். இதில் வந்து சிறப்புகள் கொடுத்து நாங்கள் வேல்கிட்ட வந்து காசு கொடுக்க தேவையில்லை. கச்சான் வேணுன்னா சரி. தொடர்ந்து அப்படியோ அடுத்த வீடியோ பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ரைட் இதில் வந்து அப்படியே சிறப்பு எடுத்துகிட்டு போயிட்டோம்டா. சரி ப்ரோ என்ன கூட்டிக்கொண்டு போவோம். கூட்டிக்கொண்டு போவோமா கூட பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சிலவள் இந்த இருக்கலாம். ரைட் ஓகே பாய் see you.